உன் லைஃபே இவ்வளவுதான் இதுதான் சொல்லிட்டு நீயே எல்லையை குறிக்காத. ஆமே, நீ தாழ்வு காலத்துல சிந்தனை செய். நீ அனுபவிக்கும்படி ஒரு வாழ்வு காலத்தை, ஒரு அறுப்பு காலத்தை கர்த்தர் உனக்காக வைத்திருக்கிறார். அவங்க நல்லா இருக்கிறாங்க, இவங்க நல்லா இருக்கிறாங்க, தீமை செய்யறவங்க நல்லா இருக்கிறாங்க, தேவனை பரீட்சை பார்க்கிறவங்க எல்லாம் காக்கப்படுறாங்க. நான் ஏதோ ஒரு வார்த்தை பேசிட்டேன், ஏதோ ஒண்ணு அப்படி செஞ்சுட்டேன், எதுக்கு நான் இப்படி ஆராதிச்சு, எதுக்கு நான் சர்ச்சுக்கு வந்து, எதுக்கு ஜெபம் பண்ணி? இந்த கேள்வியோடு இருக்கிறவர்களை பார்த்து தான் கர்த்தர் தெளிவாய் பேசி கொண்டிருக்கிறார். இது உனக்கான தாழ்வு காலம், இது உனக்கான கடைசி காலம் கிடையாது. உன்னை உருவாக்குவதற்காய் கர்த்தர் நியமித்த தாழ்வு காலம். உன்னை உருவாக்குவதற்காய் கர்த்தர் இப்படி ஒரு காலத்தை நியமித்திருப்பாரானால் நீ அனுபவிக்கும்படி உனக்கு ஒரு வாழ்வு காலத்தையும் கர்த்தர் நியமித்திருக்கிறார்.